பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தலைப்பை பார்த்த உடனே வித்தியாசமாக இருந்திருக்கும். என்னடா அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லி ஒரு தலைப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. சிலர் இது என்ன அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உண்மைதான். யோவான் 1 யோவானில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படித்தான் சொல்கிறார், அன்பு கூறாதிருங்கள். எதில் அப்படின்னு சொன்னால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நம்ம நினைக்கிறோம், என்னடா நம்ம உலகத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன தனியாக வேற எங்கேயுமா வாழ்கிறோம், உலகத்தில் தானே வாழ்கிறோம், அப்புறம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த உலகத்தில் அன்பு கூறுவது அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை முதலான உலகத்தின் காரியங்களில் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இச்சை. அதனால தான் நம்ம ஆண்டவர் 10 கற்பனைகளில் 10வது கற்பனையாய் இச்சையை குறித்து வைத்திருக்கிறார். இச்சை இருக்கக்கூடாது, இச்சையாதிருப்பாயாக. நம்ம எதெல்லாம் இச்சிக்கக்கூடாது? பிறனோட மனைவி, பிறனோட வீடு, பிறனோட பொருட்கள், பிறனோட வேலைக்காரன், பிறனோட வேலைக்காரி, அவர்களுடைய எல்லா நிலம், வயல், அவர்களுடைய பொருள், அடுத்தவனுக்குரியது எதையுமே நீ இச்சையாதிருப்பாயாக. இது உலகத்தில் நம்ம அன்பு கூறுறதுக்கு சமம். ஏன்னா ஆசை, நமக்கு அவளை போல புடவை கட்டணும், அவங்க வீடு கட்டினது மாதிரி நம்ம வீடு கட்டணும், அவங்க கார் வாங்கினது மாதிரி நம்மளும் கார் வாங்கணும். இதெல்லாம் வெறும் ஆசையாக இருந்தால் பரவாயில்ல, அதுவே இச்சையாய் மாறக்கூடாது. முதல்ல ஆசை வரும், அப்புறம் அது இச்சையாய் மாறும். இச்சைன்றது என்ன தெரியுமா? கட்டாயம் அடைஞ்சே தீரணுன்றது தான் இச்சை. கட்டாயம் வேணும். தகுதி இல்லாததை அடைய நினைக்கிறது தான் இச்சை. கிடைக்காத ஒன்றை பறித்து கொள்ள நினைக்கிறது தான் இச்சை. அப்போ இச்சையாதிருப்பாயாக. மாமிசத்தின் இச்சை, எப்போ பாரு மாமிசத்தின் இச்சை பெருசு என்னன்னா, எப்போ பாரு சாப்பிட்றது, நல்லா உடுத்துறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாமிசம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உடல் சம்பந்தமானது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை நேரம் பார்க்க சொல்லும். நம்ம கண்ணில் தானே பார்க்குறோம் எல்லாத்தையும், இல்லையா? நம் சரீரத்தினுடைய விளக்கு எதுன்னா கண்ணு. உலகத்துக்கு லைட்டு எதுன்னா சூரியன். உங்களுக்கு எனக்கும் லைட்டு எது? கண்ணு. கண்ணை மூடினா உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா? நீங்கள் இந்த நமக்கு சுற்றி 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சால் கூட நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது நம்ம கண் இருட்டாக தான் இருக்கும், வெளிச்சம் தெரியாதுல்ல. பாருங்களேன், நம்மளை சுற்றி வெளிச்சம் இருக்கலாம், ஆனால் நம்ம கண் மூடி இருக்கும்போது நமக்கு அது தெரியாது. அப்போ இந்த கண் மூலமாக தான் நம்ம எல்லாவற்றையும், இந்த கண்ணு தான் நமக்கு லைட்டு. அப்போ இந்த கண்ணு இச்சையானதை பார்க்கக்கூடாது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து விடுன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. அப்போ கண்ணுனால நமக்கு இச்சை வரக்கூடாது. ஆண்களுக்கு கண்ணுனால எப்போ இச்சை வரும்னா, ஒரு பெண் அந்த பக்கம் அப்படி போயிட்டானா போதும், அது கல்யாணம் முடித்தவங்களோ கல்யாணம் முடிக்காதவங்களோ அப்படி ஒரு பார்வை பார்த்துருவாங்க. அது கண்களின் இச்சை. யார் போனால் நமக்கு என்ன சொல்லுங்கள்? உலகத்தில் யாரோ போய்கிட்டு இருக்கிறாங்க, அதுலேயும் பெண்கள் போனால் என்ன? அது யாருன்னு, சின்ன பொண்ணோ கல்யாணம் ஆனவங்களோ வயசானவங்களோ, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனால் அவங்களை அறியாதபடிக்கு கண்ணானது அதை பார்க்கிறது, பார்த்தீங்களா? அதுதான் இச்சை. அந்த கண்ணை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறவங்க பரிசுத்தவான்கள். யோபுவை போல. யோபு சொல்கிறாரு, என் கண், நான் கண்ணோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நான் ஒரு பெண்ணை நான் இச்சையோடு பார்க்கறது எப்படி? பார்த்தீங்களா? கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நான் பார்க்க மாட்டேன்.
நம்மளும் ரொம்ப நாள் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். ரொம்ப நேரம் டிவி பார்க்க மாட்டேன், ரொம்ப நேரம் செல்லுனும் பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம்? கெடுத்து போட்டுறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், உலகத்தில் உண்டானவைகளில் நமக்கு இச்சை இருக்கக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாமே எல்லாமே அது இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறுறதுன்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என்னில் அன்பு கூறுறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அதுபோல உலகத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தின் வழக்கத்தில் விழுந்து விடுவான். உலகத்தினுடைய இச்சைகளில், உலகத்தின் பாவங்களில் விழுந்து விடுவான். ஏன்னா ரொம்ப அழகான உலகம் இது, கவர்ச்சியான உலகம், பாவம் நிறைந்த உலகம், பாவத்தை தூண்டுகிற ஒரு உலகம். நீங்கள் செல்லக்கூட நீங்கள் பாருங்களேன், நம்ம யூடியூப்பில் நல்லதை நம்ம வீடியோ, ஆண்டவருடைய சத்தியம் இதுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக அசிங்கமான ஒன்று உள்ளே வருது, யாருமே பார்க்காம வருது. அப்படி வரும்போது சரியா அறியாத சின்ன பசங்க, அறியாத வாலிப பிள்ளைகள் அது அது என்னன்றத பாவத்தில் விழும்படியாய் அப்படி காரியங்களை பிசாசு கொண்டாடுறான் பாருங்க. அதுதான் உலகத்தில் நமக்கு ஆசை. அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் நாம் அன்பு வைக்கக்கூடாது. உலகத்தில்னா தேவனுக்கு முழு இருதயத்தோடு அவருக்குத்தான் நம்ம முதலிடம் கொடுத்து அவர் மேலே தான் நம்ம அன்பு வைக்கணும். அப்போ ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ள கடவன். அப்போ தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அவருடைய நியாய பிரமாணங்களை நாம் அது மேலே, சத்தியத்தின் மேலே நம்ம அன்பு கூறணும். அன்பு கூறணும்னா என்ன? அதை நாம் கடைபிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசுவின் வழியில் போகணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும், அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே போகும்படியாய் பரிசுத்தமாய் நம்ம வாழணும். இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாவத்தின் வழியில் போய் அந்த பாவமானது கற்பம் தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறது. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் ஒருவனுக்கு தேவனிடத்தில் அன்பு இல்லை. பிதா நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகத்தில் அன்பு கூற மாட்டாங்க. அதெல்லாம் துச்சமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. கோடி பணம் முன்னால் வச்சுட்டு இந்த பக்கம் ஆண்டவரோட பைபிளை வச்சு உங்களுக்கு எது வேணும், இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் ஆண்டவர் மேல் அன்பு கூறுறவங்க பைபிளை தான் கையில் எடுப்பாங்க. அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நாம் தேவனுடைய சத்தியத்தை நேசிக்கிறோம், சத்தியத்தின்படி நம்ம வாழ்கிறோம். அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் வார்த்தையை கடைப்பிடிச்சு அது வழியாக நடந்தால் போதும், மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம் வாழ்க்கை அழகாக அவர் கொண்டு போவார். எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா கஷ்டம். அதுதான் சொல்கிறது, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தாலும் நம்ம பெருமைப்படக்கூடாது. ஆபிரகாமை பார்த்தீங்களா, எவ்வளவோ உயர்த்தி வச்சார், ஆனால் அவர் பெருமையே இல்லை அவர்கிட்ட. தாவீது ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தி வச்சார். தாவீது நான் ஒரு தெள்ளுப்பூச்சின்றார், அவ்வளவு தன்னை தாழ்த்துறார். இவ்வளவு ஏன்? ஆண்டவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களின் காலை கழுவினார். அதுதான் நமக்கு சாட்சி. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தான் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடிக்கு அவர் தம்மை தாழ்த்தினார். அப்போ நம்ம ஜீவனத்தின் பெருமை நமக்குள்ளே இருந்தால்
ஏய் எங்கள் அப்பா பாரு, எங்கள் தாத்தா அப்படி, ஏய் நான் யாருன்னு தெரியுமா, இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில நிறைய அந்த பெருமை இருக்கும், இருக்கக்கூடாது. மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை போய் நான் கல்யாணம்னா எனக்கெல்லாம் எப்படி எப்படி மாப்பிள்ளையெல்லாம் வந்து, அதெல்லாம் பெருமை தான். அது மாதிரி கணவன் மனைவியை பார்த்து சொன்னால் அதெல்லாம் தவறு தான். முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன பெருமை வேண்டாம். ஒரே சரீரம், உங்களுக்குள்ள என்ன பெருமை வேண்டாம் பெருமானவர்களே. ஜீவனத்தின் பெருமையை இன்றைக்கு நாம் அழித்து போட்டு விடுவோம். அதில் அன்பு கூற வேண்டாம். தேவனிடத்தில் மாத்திரம் நான் அன்பு கூறுவோம். சகாலமும் நன்மைக்கு எதுவாயினவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.